அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஜீவகாருண்யம் உச்சம்னு ஒன்று இருக்குன்னு சொல்றீங்க. உச்சம்னா என்ன? அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்குங்களா? இப்போ ஜீவகாருண்யம்ங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நம்மால் முடிந்ததை செய்வதல்ல ஜீவகாருண்யம். அது ஜீவகாருண்யத்தின் ஒரு பகுதி. ஜீவன் எங்கே கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா ஒரு ஜீவகாருண்யம் செய்தார். எப்படி தெரியுமா? தர்மசாலையில் நிறைய பேர் இருந்தாங்க. திடீர்னு ஒரு காய்ச்சல் பரவுது, விஷக்காய்ச்சல் மாதிரி எல்லாருக்கும் பரவுது. தர்மசாலைக்கு எல்லாருக்கும் அவ்வளவு காய்ச்சல், ஜுரத்தில் உடம்பு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா பார்க்குற என்னப்பா ஆச்சு, எல்லாருக்கும் காய்ச்சல். பெருமாள் என்ன பண்ணுறார், ஒவ்வொருத்தரும் வரிசையாக உட்காந்துட்டு இருக்காங்க, படுத்துட்டு இருக்காங்க. உன் காய்ச்சலை கொடுத்துறியா, உன் காய்ச்சலை கொடுத்துறியா, உன் காய்ச்சலை கொடுத்துறியான்னு போயிட்டு ஒவ்வொருத்தட்டையும் அப்படி கேட்குறாரு. சொல்ல 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 மொத்த பேருடைய காய்ச்சல் ஐயாவுக்கு வந்துருச்சு. எல்லாருடைய காய்ச்சலையும் வாங்கிக்கிட்டு வாங்கணும்னு ஐயா உடம்பு என்னவாகும்? ஐயா என்ன சொல்றார், விலக நீ அடைந்து மகிழ்க, அது உனக்கு வந்தாலும் நீ மகிழ்ச்சியாதான் இருப்ப அப்படின்னு யார் சொன்னா? இறைவன் சொன்னானா. உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறலாம் விலக நீ அடைந்து மகிழ்க. இருந்தது அவ்வளோ இல்லை. இருந்த சாப்பாடு 10 பேருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சாப்பாடு. அந்த சாப்பாடை தயார் செய்தவர் சாப்பாடு போட்டிருந்தால் 10 பேருக்கு தான் போட்டிருப்பார். ஐயா சாப்பாடு போட்டார், 100 பேருக்கும் போட்டார். எப்படி போட்டார்? ஐயா கையில் இருந்தது அச்சய பாத்திரம் அல்ல, ஐயாவுடைய கையே அச்சய பாத்திரம் தான். இப்போ ஒரு இல்லறத்தானுடைய ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்முடைய வருமானத்தில் நம்முடைய குடும்ப தேவைகளை கொஞ்சம் குறைத்து கொண்டு, மனைவி குழந்தைகள் அவர்களுக்கு உண்டான தேவைகளை எல்லாம் அவசியம் செய்யணும். இல்லை, கவனிக்கப்பட வேண்டியதுனா குறைக்க தான் சொல்ல, நீக்க சொல்ல. சொந்த மனைவியையும் சொந்த குழந்தைகளுக்கும் செய்யாதவன் வெளியில போய் என்ன ஜீவகாருண்யம் செய்யணும்? அது ஜீவகாருண்யமே கிடையாது. பக்தி நேயர்களுக்கு வணக்கம். அருட்பெரும் ஜோதி என்ற சீரியஸ் வழியாக வள்ளலார் சம்பந்தப்பட்ட நிறைய நுட்பமான ஆழமான தகவல்களை நம்ம உறுதி வைக்கிறதுக்காக காஞ்சிபுரம் செந்தில்குமார் ஐயா இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேன். ஜீவகாருண்யத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஜீவகாருண்யம் உச்சம்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறீங்க. உச்சம்னா என்ன? அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்குங்களா? இப்போ ஜீவகாருண்யம்ங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நம்மால் முடிந்ததை செய்வதல்ல ஜீவகாருண்யம். அது ஜீவகாருண்யத்தின் ஒரு பகுதி. ஜீவன் எங்கே கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இந்த எடுத்துக்காட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் அதை நம்மளால் செய்ய முடியாது. ஏன் இப்போதைக்கு செய்ய முடியாதுன்னா, ஒரு நோய் தான். ஐயா பிணி சொல்கிறார் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு காய்ச்சல் அடிக்கிறது வச்சுப்போமே, உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. வாளறிவன் சாரால் ஒன்றும் பண்ண முடியல. உங்கள் கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை, மருந்து மாத்திரை வாங்க முடியல. நான் என்ன பண்ணுறேன், வாளறிவன் என்னுடைய நண்பர். உடனே நான் என்ன பண்ணுறேன், வாங்க சார் அப்படின்னு டாக்டரை கூட்டிகிட்டு போய் ஒரு ஊசி கூட்டு வந்துட்டு மருந்து மாத்திரையை வாங்கி கொடுக்குறேன். 2 நாள் நீங்கள் மருந்து மாத்திரை போடுவீங்க, உங்கள் உடம்பு சரியாயிடும். இது ஜீவகாருண்யமா இல்லையா? ஜீவகாருண்யம் தான். ஜீவகாருண்யம். இதுதான் என்னால் செய்ய முடியும். ஐயா ஒரு ஜீவகாருண்யம் செய்தார். எப்படி தெரியுமா? தர்மசாலையில் நிறைய பேர் இருந்தாங்க. திடீர்னு ஒரு காய்ச்சல் பரவுது, விஷக்காய்ச்சல் மாதிரி எல்லாருக்கும் பரவுது. தர்மசாலைக்கு எல்லாருக்கும் அவ்வளவு காய்ச்சல், ஜுரத்தில் உடம்பு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா பார்க்குற என்னப்பா ஆச்சு, எல்லாருக்கும் காய்ச்சல். ஐயா நினைச்சாருன்னா ஒரு மருந்து கொடுத்து, ஏன்னா ஐயா மிகப்பெரிய சித்த வைத்தியர், அவருக்கு தெரியாத மருந்து எதுவும் கிடையாது, சரி பண்ணிட முடியும். ஆமாம், அவ்வளவு மருந்துகளை கொடுக்குறார், நம்ம குறைநடையிலேயே கொடுக்குறார். பெருமாள் என்ன பண்ணுறார், ஒவ்வொருத்தரும் வரிசையாக உட்காந்துட்டு இருக்காங்க, படுத்துட்டு இருக்காங்க. உன் காய்ச்சலை கொடுத்துறியா, உன் காய்ச்சலை கொடுத்துறியா, உன் காய்ச்சலை கொடுத்துறியான்னு போயிட்டு ஒவ்வொருத்தட்டையும் அப்படி கேட்குறாரு. சொல்ல 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 மொத்த பேருடைய காய்ச்சல் ஐயாவுக்கு வந்துருச்சு. எல்லாருடைய காய்ச்சலையும் வாங்கிக்கிட்டு வாங்கணும்னு ஐயா உடம்பு என்னவாகும்? மொத்த காய்ச்சலும் உள்ளே வாங்கினா இவர் உடம்பு பண்ணாகும். உடம்பு கொதிக்குது. என்ன பண்ணுறார், மேலே போட்டிருந்த துண்டு எடுத்து ஒரு உதறிட்டு போட்டுக்கிட்டார். காய்ச்சல் எல்லாம் போயிடுச்சு. ஒரு செகண்டில் அங்கே இருக்கக்கூடிய மொத்த காய்ச்சலையும் நீக்கினார். நிஜமாக நடந்தது. அது நிஜமாக நடந்தது, உண்மையாகவே நடந்த வரலாறு. இது ஜீவகாருண்யத்தோட இது எண்டு, உச்சம். ஸோ ஜீவகாருண்யம் என்பது ஒரு பிணியை நீக்குவது. நீங்களும் நானும் செய்கிறது உதவி. நோயை வாங்கிக்கிட்ட, நோயை வாங்கி கொண்டு சார். இது ஐயா அகவல்ல அற்புதமாக முடிப்பார். உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறு எல்லாம் விலக நீ அடைந்து மகிழ்க. இப்போ பாருங்க, உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறு எல்லாம், இந்த உயிர்களுக்கு என்னெல்லாம் இடையூறு வருதோ அந்த இடையூறு எல்லாம் விலக நீ அடைந்து மகிழ்க. இப்போ ஒரு 10 பேருக்கு இடையூறு இருக்குது, பிரச்சனை இருக்குது,
அந்த பிரச்சனையெல்லாம் நான் வாங்கிக்கிட்டா எனக்கு என்ன வரும்? நமக்கு அதிக பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் 5 லட்ச ரூபா கடை வாங்கியிருக்கிறீங்க, உங்களால் கட்ட முடியல, அவர் வந்து டார்ச்சர் பண்ணுறார். நான் என்ன பண்ணுறேன், சார் அவர் என் நண்பர் தான், 5 லட்ச ரூபா நான் கட்டுறேன்னு சொல்லிட்டேன். அடுத்து அவர் யாரை கேட்பார்? உங்களதான் கேட்பார். என்னதான் கேட்பார்? துரதிருஷ்டவசமாக என்கிட்டையும் அந்த அவங்கள்ட்ட சொல்லும்போது எனக்கு சூழல் இருந்தது, சொல்லிட்டு வந்தேன், மறுநாள் எல்லாமே மாறி போச்சு. இந்த மாதிரி பல பேர் வாய் விட்டு மாட்டிக்கலாம் இருக்காங்க. நானே கஷ்டத்தில் இருக்கேன். அப்போ எனக்கு என்ன வரும்? அதிக சருப்பம், துன்பம் வரும். ஐயா என்ன சொல்றார், விலக நீ அடைந்து மகிழ்க, அது உனக்கு வந்தாலும் நீ மகிழ்ச்சியாக தான் இருப்ப அப்படின்னு யார் சொன்னா? இறைவன் சொன்னானா. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து மகிழ்க என்ற எண் அப்படின்னு ஐயா வரிசையாக எடுத்துட்டு போவார். அப்போ இதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னா, ஐயாவால் எப்படி சாத்தியப்படுத்த முடிஞ்சதுன்னா, அதை சாத்தியப்படுத்தக்கூடிய ஆற்றலை பெருமானார் பெற்றிருந்தார். இதுதான் விஷயம். ஸோ ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போதைக்கு முடிந்ததை செய்வதும் இந்த ஜீவகாருண்யம் செய்வதற்குண்டான ஆற்றலை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், தயார்படுத்திக்கணும். அப்போதான் பெருமானார் சொன்ன ஆன்ம லாபத்தை அடைய முடியும். ஆன்ம லாபம்னா மரணத்தை ஜெயிப்பது. இப்போ நான் வந்து என்னுடைய கடைசி காலம்னு ஒன்று வச்சுருப்போன்னு வச்சுப்போமே, அது வரைக்கும் உணவு கொடுக்குறேன், உடை கொடுக்குறேன், என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். நான் மரணம் அடைவேனா? நான் மரணம் அடையத்தான் செய்வேன். எவ்வளோ ஜீவகாருண்யம் போனாலும் எல்லாம் மரணிச்சுட்டு தான் இருக்காங்க. மரணிச்சுட்டு தான் இருக்காங்க. அண்டாவாக சோறு போடுபவர்களும் அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னா, என் கண்ணுக்கு முன்னால் சன்மார்க்கிகள் மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். நோய்கள் வருகிறது, உடல் தளர்கிறது, மரணம் வருகிறது. ஆனால் பெருமானார் என்ன சொல்கிறார்? ஜீவகாருண்யம் செய்தால் ஆன்ம லாபம் பெறலாம், மரணமில்லா பெருவாழ்வு பெறலாம். இப்போ பெருமானார் சொன்ன ஜீவகாருண்யம் எது? இது மட்டும் கிடையாது, மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்கு, இது தொடக்கம். அப்போ இந்த ஆற்றலை அதிகப்படுத்தி ஒருவரின் நோயை நீக்குவதும் பசியை பார்த்து, இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்வதாக இருந்தால், தர்மசாலையில் உணவு எப்பவும் பரிமாறுவது உண்டு. எவ்வளோ பேர் வருவாங்கன்னு ஓரளவு தோராயமாக தெரியும். அந்த காலத்தில் உணவு செய்வாங்க, கூடுதலாக வேணால் கொஞ்சம் இருக்கும். திடீர்னு வெளியூர்லேருந்து அன்பர்கள் ஒரு 100 பேர் வந்துட்டாங்க. வெளியூர் வந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அப்படியே வடலூரில் ராமலிங்க சாமி இருக்காங்க, ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போகிறதுன்னு வந்துட்டாங்க. தர்மசாலைக்கு வந்துட்டாங்க. உணவு 10 பேருக்கு தான் பத்தும். ஐயா தர்மசாலையில் இருக்கிறார். அவரும் சொல்கிறார், ஐயா இந்த மாதிரி 100 பேர் வந்துட்டாங்க, இரவாகி போச்சு, நம்ம கையில் அரிசி பருப்பும் எதுவும் இல்லை, காலையில் தான் நமக்கு வந்து சேரும், எப்படி சாப்பாடு போடுறது? வர்றவங்களாம் பார்த்தா ரொம்ப களைப்பாக இருக்காங்க, பசியோடு இருக்காங்க, எப்படி சாப்பாடு போடுறது அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதானே, எல்லாருக்கும் போய் இலை போடு போ அப்படின்னுறாரு. போய் எல்லாருக்கும் இலை போடுறாங்க. ஐயா என்ன பண்ணுறாரு? ஐயா சோறு சட்டி ஐயா தூக்கிக்கிட்டு நானே பரிமாறுறேன், சாப்பாடு போடுறார். 100 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறார். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு பசியாடுறாங்க. ஆனால் இருந்தது அவ்வளோ இல்லை. இருந்த சாப்பாடு 10 பேருக்கு உள்ளே இருக்கக்கூடிய சாப்பாடு. அந்த சாப்பாடை தயார் செய்தவர் சாப்பாடு போட்டிருந்தால் 10 பேருக்கு தான் போட்டிருப்பார். ஐயா சாப்பாடு போட்டார், 100 பேருக்கும் போட்டார். எப்படி போட்டார்? ஐயா கையில் இருந்தது அச்சய பாத்திரம் அல்ல, ஐயாவுடைய கையே அச்சய பாத்திரம் தான். ஐயா எடுத்து போடுறார், சாப்பாடு கிடையாது. எப்படி ஐயாவுக்கு முடிந்தது? சொல்லுவாங்க, யாராவது அச்சய பாத்திரத்துக்கு தவறா புரிஞ்சு போறாங்க. ஐயாவிற்கு அந்த ஆற்றல் வந்தது, ஐயாவிற்கு அந்த ஆற்றல் இருந்தது, எல்லாருக்கும் ஜீவகாருண்யம் செய்ய முடிந்தது. அப்போ அந்த ஆற்றலை நாம் பெறுவது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவும் உண்மையாகவே நடந்த 100 பேருக்குமே அன்னைக்கு பசி. ஆமாம், அப்படியே கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து கண்ணால் நேராக பார்த்த அன்பர்களுடைய குறிப்புகள் அப்படியே நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த இவ்வளவு ஆற்றல், ஜீவகாருண்யங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இதை நம்ம அடிச்சிட்டோம். இப்போ ஜீவகாருண்யத்தை பற்றி நம்ம நிறைய மக்கள்கள் உதாரணம் நிறைய சொன்னீங்க. எல்லா உயிர்களுக்கும் ஜீவகாருண்யம் பண்ண முடியுமா? மனிதர்கள் தாண்டி பண்ண முடியும். இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது மனிதர்களை தாண்டி ஜீவகாருண்யம் அப்படி போகணும் பொழுது ஐயா பிரிக்கிறாங்க. இப்போ எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் என்னுடைய வீடு, இப்போ என் வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள், என் வீட்டிலே ஒரு தோட்டம் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்குறீங்க இல்லையா, செம்பருத்தி செடி இருக்குது, வாழை மரம் வச்சுருக்கிறேன், ஒரு பப்பாளி மரம் இருக்குது, கருவேப்பிலை மரம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த மரம் செடிகளுக்கெல்லாம் யார் தண்ணி ஊற்றணும்? நீங்கள் தான் ஊற்றணும். நான் தான் ஊற்றணும். ஏன்னா என்னுடைய தேவைக்காக, என்னுடைய சகாயத்திற்காக நான் வைத்திருக்கக்கூடிய தாவரங்கள், இதுக்கு நான் தண்ணி ஊற்ற வேண்டும். இப்போ ரோட்டில் நம்ம போகிறோம், 2 பக்கம் எவ்வளோ செடிங்க, புல் பூண்டு செடிகள் முளைச்சிருக்கு. காடுகள் மலைகளுக்கு போகிறோம், எக்கச்சக்கமான தாவரங்கள் மரங்கள் வளர்ந்துருக்கு. இதுக்கெல்லாம் யார் தண்ணி ஊற்றுறா? தானாக மழையாக வந்து அதுவாக வருது. இறைவனுடைய அருள் சக்தி அவைகளுக்கு தேவையான உணவை கொடுக்கிறது. இப்போ நான் வீட்டில் ஒரு பசுமாடு வளர்க்குறேன்னு வச்சுப்போமே, அந்த பசுமாட்டுக்கு தேவையான வைக்கோலை நான் தான் கொடுக்கணும். காடுகளில் விலங்குகள் இருக்குது,
யானைகள் இருக்குது, குதிரைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நான் போய் சாப்பாடு கொடுக்க முடியுமா? அப்போது மனிதர்களை தவிர்த்து மற்ற உயிரினங்களுக்கு, இப்போ என்னுடைய தெருவில் 4 நாய்ங்க இருக்குது, என்னால் முடிஞ்சது புற பாக்கெட்டு வாங்கி புறையை எடுத்துகிட்டு வந்து போடலாம். சில நேரத்தில் பிஸ்கட் போடுவேன், இல்லை சாப்பாடு வீட்டில் கொஞ்சம் இருக்கக்கூடிய சாப்பாடை நம்ம கொடுப்போம். இதான் நம்ம செய்ய முடியும். காஞ்சிபுரத்தில் இருக்க ஒட்டுமொத்த நாய்ங்களுக்கு நான் சோறு போட முடியாது இல்லையா? அப்போது நம்முடைய சகாயத்திற்காகவும் அருகில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்காகவும் நாம் செய்யலாம். மற்ற உயிரினங்களுக்கு நம்மால் செய்ய முடியாது. அது இறைவனுடைய அருள் சக்தி பார்த்து கொள்ளும். ஆனால் மனிதர்கள் அப்படின்னு வருகின்ற பொழுது நம்மளால் அவங்களுடைய பசியை நீக்க முடியும். அது எப்படி நீக்க முடியும் அப்படின்னா, இப்போ நான் மாதம் ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஐயா என்ன சொல்கிறார், ஒரு இல்லறத்தில் இருப்பவர்கள் எப்படி ஜீவகாருண்யம் செய்யணும் அப்படிங்கிறத பெருமான் சொல்லியிருக்கார். நான் 40,000த்தையும் போய் ஜீவகாருண்யம் பண்ண முடியாது. இப்போ ரோட்டில் தான் நிற்கணும். 40,000த்துக்கு உண்டான தேவை இருக்குது வெளியில் மக்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஐயா என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய குடும்ப வருமானத்தில் நீ செய்யக்கூடிய ஆடம்பர தேவைகளை சுருக்கி கொண்டு, முதல்ல ஆடம்பர தேவைன்னா என்னென்ன தெரியாதுங்க. ஆடம்பர தேவை என்னன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கறதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் இந்த ஒயிட் ஷர்ட்டு வாங்கணும், ஒயிட் ஷர்ட்டு நான் போடுவேன், வாங்கணும். கடைக்கு போகிறேன், 500 ரூபாய்க்கும் ஒரு வெள்ளை சட்டை இருக்குது, 1000 ரூபாய்க்கும் ஒரு வெள்ளை சட்டை இருக்குது. நான் 500 ரூபாய் வெள்ளை சட்டையை வாங்குவதா 1000 ரூபாய் வெள்ளை சட்டையை வாங்குவதா? ரெண்டையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரமும் அறிவும் எனக்கு இருக்குது. கூடுதலாக என் பாக்கெட்டில் 1000 ரூபாயும் இருக்குது, வாங்கலாம். நான் சன்மார்க்கியாக இல்லை என்று சொன்னால், என் இதயத்தில் தயவு இல்லைன்னா நான் 1000 ரூபாய் சட்டையை தான் எடுப்பேன். 1000 ரூபாய் என்கிட்ட இருக்குது, நான் 1000 ரூபாய் சட்டையை வாங்கலாம். ஆனால் ஐயா என்ன சொல்கிறார், குறைச்சிக்கோங்கிறார். நான் என்ன பண்ணணும், 500 ரூபாய் சட்டையை நான் வாங்கிப்பேன், போதும் இப்போதைக்கு. அந்த மீதி 500 ரூபாய்க்கு நான் தர்மம் பண்ணிவிடுவேன். ஸோ ஒரு இல்லறத்தானுடைய ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்முடைய வருமானத்தில் நம்முடைய குடும்ப தேவைகளை கொஞ்சம் குறைத்து கொண்டு, மனைவி குழந்தைகள் அவர்களுக்கு உண்டான தேவைகளை எல்லாம் அவசியம் செய்யணும். இல்லை கவனிக்கப்பட வேண்டியதுனா குறைக்க தான் சொல்ல, நீக்க சொல்ல. சொந்த மனைவியையும் சொந்த குழந்தைகளுக்கும் செய்யாதவன் வெளியில் போய் என்ன ஜீவகாருண்யம் செய்வோம்? அது ஜீவகாருண்யமே கிடையாது. அது இன்னொன்று சொல்வார், லோபித்தனம் பார், கஞ்சத்தனம் கருமித்தனம், அது கூடாதும் பார். குடும்பத்தில் என்ன கேட்டால் அதெல்லாம் வேணாம், செய்ய மாட்டேன். நான் எதுக்கு செய்யணும்? காசு சேர்க்கணும், பணத்தை சேர்க்கணும், பொருளை சேர்க்கணும். 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகுமோ உனக்கு தெரியுமா? விலைவாசி எங்கே போ தெரியும். இது கஞ்சத்தனம், கருமித்தனம். இது கிடையாது. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் செலவு செய்து அதை நான் தானே செய்யணும், நான் தானே குடும்பத் தலைவர், நான் தானே செய்யணும். அதை குறைத்து கொள்ள சொல்கிறார். குறைத்து கொண்டு பின்னாடி நம்ம ஒரு பசி தவித்தலோ, ஒரு ஆடை வாங்கி கொடுக்குறதோ, ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம ஜீவகாருண்யத்தில் செய்ய வேண்டும். இதை நமக்கு பெருமான் கொடுத்துருக்காங்க. ஜீவகாருண்யம் சம்மந்தப்பட்டு ரொம்ப ஆழமான தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இந்த பதிவுகளை பற்றிலாம் இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கலாங்க. நன்றி. நன்றி. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.